ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். எந்தவிதமான உறவு முறையும் இல்லாமல், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், தூய்மையான அன்பு ஒன்றை மட்டும் கொடுத்து ராமரின் சகோதரராய் உயர்ந்த ஒரு கதாபாத்திரம் ராமாயணத்தில் குகன் ஆவார். ஆம், வேட்டுவ குலம் ராமரை இதுவரை கண்டதே இல்லை. இருந்தும் ராமா, உனக்கென என் உயிரையே தருகிறேன் என கூறி எப்படி ஆண்டாள் கண்ணனை காணாமலே காதலித்தாளோ அப்படி ராமரை காணாமலேயே அன்பும் பக்தியும் செலுத்தி வேடன் ஒருவன் ராமரின் சகோதரனாய் உயர்ந்துள்ளார் என்றால் அது குகனே. வால்மீகியின் ராமாயணத்தை பொறுத்தவரை குகன் ஒரு சிறு கதாபாத்திரம் ஆகும். ஆனால் கம்பரோ நம் அமிழ்த தமிழ் மொழி ராமாயணத்தில் எப்போதும் போலவே அது எச்சிறு கதாபாத்திரமே எனினும் அதற்கும் உணர்ச்சிகளையும் உரையாடல்களையும் கொடுத்து பெரும் கதாபாத்திரங்களுக்கு இணையான படைப்பாகவே உயர்த்தி கூறியிருப்பார். அப்படி கம்ப ராமாயணத்தில் கூறப்பட்ட ராமரின் சகோதரர் குகனின் வரலாறு பத்தி நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாய் தந்தையரின் வார்த்தையை ஏற்று 7 ஆண்டுகள் காடாள வேண்டி அனைத்தையும் பிரிந்து சென்ற ராமர் தன் கோசல நாட்டின் எல்லையை அடைந்ததும் அயோத்தி நகரை நோக்கி முகம் பார்த்து தன் அழகிய சிவந்த கண்களில் கண்ணீர் நிறைய 2 கரங்களையும் உயர்த்தி வணங்கி, சிறந்த நகரமே, நான் உன்னிடம் இருந்து விடை பெறுகிறேன். நான் இப்போது பட்டிருக்கும் இக்கடனில் இருந்து விடை பெற்றதும் மீண்டும் உன்னை சந்திக்கிறேன் என கூறிவிட்டு அதன் எல்லைகளை பிரிந்து கடந்து சென்றார். அப்படி வளம் கொடு நிலங்களையும் அழகான தோட்டங்களையும் தாண்டி சென்ற ராமர் 3 உலகங்களில் பாய்பவளும் ரம்மியமான விரிந்த அலைகளை உடையவளும் பாசிகளற்ற மங்கள நீரை கொண்டவளுமான கங்கையின் கரையை அடைந்தார். அப்படி ராமரின் அந்த வருகையை கண்டதும் அந்த திரு நதியிலே தங்கி இருக்கின்ற அருந்தவ முனிவர்கள் எல்லாரும் ராமராய் அவதாரம் எடுத்துள்ள பரம்பொருளை இன்று கண்டதால் எங்களுக்கு மோட்சம் இன்றே எதிர்பட்டது என இன்பம் பெற்று இன்னிசை பாடி ஆடி இன்சொல்லால் மாலை சூட்டி அழிவு இல்லாத அன்பால் அமிழ்தூட்டி தம் சொல் செயல் மனதால் ராமரின் மனக்களைப்பை ஆற்றிவிட்டு, ராமா, எங்கள் ஆசிரமத்தில் தங்கிச் செல்ல வேண்டும். நீங்கள் மூவரும் உண்ண காய் கனி கிழங்குகள் என அனைத்தும் இங்கு தயாராய் உள்ளது. ஆகவே கங்கையில் நீராடி வழிபாடுகளை முடித்துவிட்டு உண்பீராக என வேண்டி கேட்க, அவ்வாறே ராமரும் லட்சுமணரும் சீதையும் அம்முனிவர்களின் வார்த்தைகளை ஏற்று அவர்களின் விருந்தினராய் ஆயிப்போயினர். அப்படி அன்று முனிவர்கள் படைத்த கீரை உணவை உண்டு சற்றே ஓய்வெடுத்து கொண்டிருந்த ஸ்ரீராமரை காண கங்கையின் கரைக்கு வந்தார் இன்று நம் கதை மாந்தராகிய குகன். குகன் கருமை நிறம், சுருள் கேசம், பரந்த மார்பு, நீண்ட கை, கொடிய பார்வை, இடி போன்ற குரல், இடுப்பை சுற்றி புலிவால், மிதியடி இறுக்கிய பெரிய பாதம், அறையிலிருந்து தொங்கவிடப்பட்ட செந்நிற உடை என இப்படியான தோற்றம் கொண்ட குகன் ஆனவர் கங்கை ஆற்றின் அருகிலே சிரிங்கிபேரம் எனும் இடத்தில் வாழும் வேடுவ மக்களை ஆள்பவனும், யானை கூட்டத்தை போன்ற சுற்றத்தினரை பெற்றவனும், 1000 ஓடங்களுக்கு தலைவனும், அளவில்லாத படை உடையவனும் ஆவான். கூடவே குணத்திலே பொய் அறியாதவனும், தூய கங்கையின் ஆழம் அறிந்தவனும், ராமரை காணாமலேயே அவர் பால் மிகுந்த அன்பு உடையவனும் ஆவான். அப்படிப்பட்ட அவன் அன்று அயோத்தியின் மன்னராகிய ராமர் நம் வசிப்பிடம் அருகே வருகை புரிந்துள்ளார் எனும் செய்தியை அறிந்ததும் ராமரை காண விரைந்து வந்தான். வந்தவன் எப்படி வந்தான் தெரியுமா? தன் படை விலக்கி பகைவரை ஒழிக்கும் அம்பையும் வில்லையும் விலக்கி, இடைக்கச்சையில் கட்டப்பெற்ற உடை வாளையும் விலக்கி, தன்னந்தனியே கையிலே தேனையும் மீனையும் எடுத்துக்கொண்டு இறை பக்தியுடனே ராமர் வசிக்கும் தவப்பள்ளியின் வாயிலை அடைந்தான்.
வந்தவன் கூவி அழைப்பதற்கு முன்னமே இளையோன் லட்சுமணன் அவனை சென்றடைந்து தாம் யார் என வினவ, அதற்கு முன்பின் ராமரை கண்டிராத குகனோ அன்புடன் லட்சுமணனை பார்த்து, இவர்தான் ராமர் போலும் என்று எண்ணியபடியே, தெய்வமே, நான் கங்கையை கடக்க ஓடங்கள் செலுத்தும் வேடுவத் தலைவன் ஆவேன். குகன் எனும் பெயருடைய நான் இன்று திருவடிகளை வணங்கும் பொருட்டு உம்மை நாடி வந்தேன் என்றான். அதை கேட்ட லட்சுமணனோ நில்லும் என்று சொல்லி ஆசிரமத்தின் உள் சென்று அண்ணலிடம், அரசே, உம்மை காண மனதால் பரிசுத்தவானும் தாயை காட்டிலும் மிக்க அன்புடையவனும் குகன் எனும் நாமம் உடையவனும் கங்கை ஆற்றில் மரக்கலன்களை செலுத்துபவனுமாகிய தோழன் ஒருவன் வந்துள்ளான் என்றான். இவ்விடத்திலே ராமர் குகனை மனதால் அங்கீகரிக்கும் முன்னரே லட்சுமணன் அவனை தன் மனதால் அங்கீகரித்தான். ஆம், காரணம் பார்த்த மாத்திரம் தன்னையே ராமர் என எண்ணிய குகனின் வெள்ளை உள்ளத்தை கண்டதால் மனதால் இவன் பரிசுத்தமானவன் என்றும், உண்பதற்கு பொருளை தன் பிள்ளைகளுக்கு எடுத்து வரும் தாய் போல கையிலே குகன் தேனும் மீனும் கொண்டு வந்ததால் தாயை காட்டிலும் நல்லவன் என்றும், கங்கையை நாம் கடக்க வேண்டும் என்பதை உணர்ந்து ஓடன் என தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதால் இவன் நட்பு நமக்கு இன்றியமையாதது என்று உணர்ந்தும் தோழன் என்று ராமரிடம் அறிமுகப்படுத்தினான் லட்சுமணன். அப்படி லட்சுமணர் குணமறிந்து சொன்ன அவ்வார்த்தைகளை கேட்டதுமே ராமரும் குகனை கண்ணால் பார்க்கும் முன்னரே அவனை மனதால் விரும்பி வருக, அழைத்து வருக என அனுமதி அளித்தார். அவ்வாறே அந்த அன்புடையான் குகனும் விரைந்து உள்ளே புகுந்து கண்ணழகன் ராமரை கண்ணால் கண்டு மகிழ்ந்து நெடுஞ்சான் கிடையாக தன் இருள் நிற முடி முழுக்க தரையில் விழ மேனி வளைந்து வணங்கி வாய்மூடி நின்றான். ராமரும் அதை ஏற்று, குகனே, இங்கே அமர்வாயாக என விரும்பி அழைக்க, அவனோ தன்னடக்கமும் அளவு கடந்த அன்பும் கொண்டு நின்றபடியே, ஐயனே, உமக்கு உணவாய் உயர்த்தேனையும் தூய மீனையும் கொண்டு வந்துள்ளேன். இருந்தும் தம் எண்ணமென்னவோ என வேண்டி கேட்டுக்கொண்டான். ஆம், அப்போதும் குகன், ராமரே, நான் இதை கொண்டு வந்தேன் உண்ணும் என கூறாமல் கருத்து என்னவோ என பணிவுடன் வினவினான். அதற்கு ராமரும் இளம் சிரிப்பு ஒன்றை சிரித்தபடி, குகனே, அன்பின் மிகுதியால் பக்தி வெளிப்பட கொடுக்கப்பட்ட இவை அமுதினும் மேலானவை. என் போன்றோருக்கு இது ஏற்கத் தகுந்தவையே என்று இனிமையாய் கூறிவிட்டு தொடர்ந்த ராமர், குகனே, இன்று நாங்கள் மூவரும் இந்த தவச்சாலையில் தங்கி நாளை காலையிலே கங்கையை கடப்போம். ஆகவே நீ உன் சுற்றத்தாருடன் உன் நகரிலே தங்கி ஓய்வெடுத்துவிட்டு நாளை காலையில் ஓடத்துடன் இவ்விடம் வருவாயாக என்றார். அதற்கு குகனோ, இல்லை ராமா, ஏற்கனவே பூமி முழுதும் ஆளும் செல்வம் கொண்ட உன்னை அரசகுமாரனாய் காணாமல் இப்படி இந்த சடை தரித்த தவக்கோலத்தில் கண்ட என் கண்களை பிடுங்கி எறிய முடியாமல் உன்பால் அன்புடையவன் போல் நான் நடித்து கொண்டிருக்கிறேன். இத்தகைய துன்ப நிலையில் உன்னை விட்டுவிட்டு நான் இங்கிருந்து பிரிய மாட்டேன். தயவு செய்து உனக்கு அடிமை பணி செய்ய எனக்கு அனுமதி கொடும் என்றார். அப்படி அவன் கருத்தை கேட்டதும் ராமரும் சீதை லட்சுமணரின் முகத்தை நோக்க, அவர்கள் இருவருக்கும் குகனது தோழமையில் உடன்பாடு இருக்கிறது என்பதை குறிப்பால் உணர்ந்த ராமரும், சரி, இனிய நண்பனே, இன்று எங்களுடன் தங்கியிருப்பாயாக என அனுமதி வழங்கினார். அவ்வாறே அதை கேட்டு மகிழ்ந்த குகனும் ராமரின் திருவடியை வணங்கிவிட்டு அன்று இரவு முழுக்க அந்த தவச்சாலையை சுற்றி தன் படைகளை ஏவி மூவரையும் பாதுகாத்தான். இடையில் லட்சுமணரை அணுகி ராமரின் வனவாசத்திற்கான காரணம் என்ன என்று கேட்டு விவரம் அறிந்ததும், ஐயகோ, ராமருக்கா இந்நிலை? பெரும் நிலமகளான பூமி தாய் ராமரால் ஆளப்படுவதற்கான பாக்கியத்தை இப்போது
இழந்துவிட்டாள் போலும் என தன் விழிநீர் அருவியாய் வழிய அழுது அரற்றினான். அப்படியே இரவு முழுக்க விழித்திருந்து பாதுகாத்த குகனை வைகரையில் ராமர் சென்று கண்டு, ஐயா, மரக்கலன்களை விரைவாய் எடுத்துக்கொண்டு வருவாயாக என்று கட்டளையிட, அதை கேட்டு பெரும் துக்கம் கொண்ட குகனோ ராமரை இவ்விடம் விட்டு பிரியவிடக்கூடாது என்று எண்ணம் கொண்டு மீண்டும் ராமரின் திருவடியில் விழுந்து வணங்கி, ராகவா, இக்காடே எங்கள் இருப்பிடமாகும். எம் மக்கள் வஞ்சகம் அறியாதவர்கள், செல்வத்திலும் வலிமையிலும் நிறைந்தவர்கள். இங்கு விளையாட சோலையும் நீராட கங்கையும் உண்ண தேனும் தினையும் மீனும் கனியும் உண்டு. இங்கு இவற்றிற்கெல்லாம் எக்குறைவும் இல்லை. உமக்கு செய்ய வேண்டிய தொண்டுகளை எல்லாம் நாங்கள் முறைப்படி செய்வோம். ஆகவே எங்களை உறவினராய் கருதி இங்கேயே நீர் இனிதாய் தங்கியிருப்பீராக. தேவர்களை காட்டிலும் மன திட வலிமை உடைய 5 லட்சம் படை வீரர்கள் என்னிடம் உண்டு. உறங்குவதற்கு தொங்கும் பரண் உண்டு. தங்குவதற்கு சிறிய குடிசையும் உண்டு. ராமா, நீ விரும்பும் பொருள் வானத்தில் இருந்தால் கூட அதை விரைவாய் கொண்டு வந்து சேர்க்கும் வலிமையும் என்னிடம் உண்டு. எனவே அரசே, நீ இனிவரும் காலம் இங்கேயே தங்கியிரும் என தொடர்ந்து பேசினான் குகன். அப்படி அன்பிற்காய் எதையும் கொடுக்க தயாராய் இருக்கும் குகனின் அந்த வேண்டுகோளை நெகிழ்ச்சியுடன் கேட்ட ராமரும் பெரும் உவகை கொண்டு, வீரனே, யாம் பல புண்ணிய நதிகளில் நீராடி பல புனித முனிவர்களை வழிபட்டு வனவாசம் செய்ய வேண்டிய பணியை மேற்கொண்டுள்ளோம். ஆகவே இவை அனைத்தும் நிறைவு பெற்றதும் கட்டாயம் உன்னிடம் திரும்பி வருவேன். ஆகவே இப்போது நாங்கள் புறப்பட வேண்டும் என்றார். அப்படியே குகனும் ராமரின் அக்கருத்தை ஏற்று விரைந்து சென்று பெரிய படகு ஒன்றை கொண்டு வந்தான். வந்ததும் ராமர் அந்த தவச்சாலையில் இருந்த முனிவர்களிடமிருந்து விடை பெற்றுவிட்டு சீதையோடும் லட்சுமணனோடும் இனிதாய் ஓடத்தில் ஏறி நாவாயை செலுத்தும்படி குகனிடம் கூற, குகனும் அலை கொண்ட கங்கையின் இடத்தே அப்பெரிய ஓடத்தை விரைந்து செலுத்தி அன்னப்பறவை பயணிப்பது போல துடுப்புகளை இட்டு மறுகரையில் அவர்களை சேர்ப்பித்தான். படகை விட்டு இறங்கியதும் ராமர், குகனே, சித்திரகூடம் செல்வதற்கான வழியை எனக்கு தெரிவிப்பாயாக என கேட்க, அப்போதும் குகன், உத்தமரே, இதற்கேனும் சம்மதியுங்கள். நீர் எம்மிடத்தில் தங்கவில்லை, சரி, ஒப்புக்கொள்கிறேன். என்னையேனும் உம்மிடம் கூட்டிச் செல்லும். இக்காட்டில் பல நேர் வழிகளையும் கிளை வழிகளையும் அறிந்தவன் நான் அடிமையாய் நீங்கள் கோரும் வழியை அமைத்து தரும் வல்லமை உடையவன் ஆவேன். நொடி பொழுதும் உம்மை பிரியாமல் நான் பாதுகாப்பேன். உங்களுக்கு உண்ண உணவும் வாழ உறைவிடமும் அமைத்து தருவேன். கொடிய விலங்குகள் உம்மை அண்டாமல் நால் திசையிலும் நின்று காத்து ஏவிய வேலைகளை எல்லாம் செய்தும் தருவேன். நான் காட்டிற்கு பழக்கப்பட்டவன் ஆவேன். எதற்கும் அஞ்சாதவன், இரவிலும் வழி அறிபவன். ஒருவேளை என்னால் வெல்ல முடியாத பகைவர் வந்தாலும், ராமா, உமக்கு தீங்கு நேரும் முன் நான் இறந்து விடுவேன். ஆகவே இருபொழுதிலும் உம் திருவடியை விலகாமல் நின்று எக்காலத்தும் உம்மை காத்து உன்னுடனேயே நான் வர தயை கூர்ந்து எனக்கு அனுமதி தாரும் என்று மருவினான். அதை கேட்டு உள்ளம் நெகிழ்ந்த ராமரும், குகனே, நீ என் உயிர் போன்றவன் ஆவாய். உம் வார்த்தைகளைக் கண்டு நான் மகிழ்ந்தேன். இன்று முதல் என் தம்பி லட்சுமணன் உனக்கும் தம்பி ஆவான். என் மனைவி சீதை உனக்கு உறவினள் ஆவாள். என் நாடு இனி உன்னுடையதே. உன்னை காண்பதற்கு முன் தசரத புத்திரர்கள் 4 இன்று அந்த 4 நீயும் ஒருவனாய் சேர்ந்து நாம் 5 ஆகிவிட்டோம். துன்பத்திற்கு பின் இன்பமே என்பது போல இன்று நமக்குள் நேரும் இந்த பிரிவிற்கு பின் இன்பம் என்ற ஒன்று கட்டாயம் வரும் என்பதை நினைவில் கொள். அன்பிற்கு முடிவு இல்லை. இனி வரும் நாட்களில் என்னை காப்பதற்கு நம் தம்பி லட்சுமணன் உள்ளான். ஆகவே வருத்தம் கொள்ளாதே. நம்முள்
பரதன் எப்படி அயோத்தி மக்களை ஆள்கிறானோ அதேபோல் நீயும் நம் சிருங்கிபேர நாட்டிற்கு சென்று ஆட்சி செய். உன் சுற்றம் என் சுற்றம் அல்லவா? உன் கிளை எனது அன்றோ? ஆகவே என் மக்களாகிய வேடுவ மக்களை என் கட்டளையின் பேரில் இனிதே காப்பாயாக. நான் மீண்டும் அயோத்தி வரும் காலத்தில் உறுதியாய் உன்னை மறுபடியும் சந்திப்பேன் என்று கூறி குகனிடமிருந்து விடை பெற்றார் ராமர். அப்படியே குகனும் அதை ஏற்று ராமரின் அப்பிரிவினால் மனதிலே துன்ப நோயுற்று மூவரும் நெடும் தொலைவு காட்டின் உள் செல்வதை நெடும் நேரம் கண்டு வருத்தத்துடன் அவ்விடம் விட்டு நகர்ந்தான். இவ்வாறாய் கம்ப ராமாயணத்தின் இப்படலத்திலிருந்து அத்துடன் விடை பெறுகிறான் குகன். அடுத்ததாய் குகனானவர் ராமாயணத்தில் தோன்றும் மறுபகுதி யாதனில் அது ராமரை தேடி வரும் பரதனை காணும் பகுதியாகும். ஆம், ராமர் வனவாசம் மேற்கொள்வதை தடுத்து நிறுத்தி அவரை மீண்டும் அயோத்தி அழைத்து வந்து அரியணை ஏற்றுவேன் எனும் கொள்கையுடன் அவரை தேடி அலைந்த பரதன் தன் 60,000 அக்ரோனி படையுடன் காவிரி நாடு களரி நாட்டை கடந்து கங்கை ஆற்றின் கரையை அடைந்தான். அப்படி ராமரை தேடி நெடும் தொலைவு பயணித்ததால் அவன் குதிரைகளும் யானைகளும் அந்த கங்கை ஆற்றின் வடகரையிலே சற்றே ஓய்வெடுத்தன. அப்போது அப்படையையும் அதில் பறக்கும் அயோத்தியின் கொடியையும் ஆற்றின் தென் கரையிலிருந்து கண்டான் குகன். கண்டதும் யமனை ஒத்த பராக்கிரமம் கொண்ட அவன் முகத்திலே இகழ்ச்சி தோன்ற, கண்களிலே நெருப்பு பறக்க, நாசியிலே கோபம் தெறிக்க தன் புருவங்களை உயர்த்தியபடி, என் ஆருயிர் தோழன் ராமன் அரசு ஆளாமல் சூழ்ச்சியால் அவரை காடாள அனுப்பிய பரதன் அல்லவா படையுடன் எதிரே தோன்றியிருக்கிறான். ஒருவேளை காட்டிலும் ராமரை வாழ விடாமல் துரத்தி அடிக்கதான் இப்படையுடன் இவன் வருகிறானா? இவனை விடக்கூடாது. ராமரை அண்ணன் என்றும் லட்சுமணனை தம்பி என்றும் பார்க்காமல் வஞ்சித்த இவனை விடவே கூடாது. எனக்கு போர் கிடைத்து விட்டது. எலி போன்ற இப்படைகள் முன் நான் பாம்பாவேன் என கூறிவிட்டு தன் வீரர்களை நோக்கி குகன், வீரர்களே, யாரும் இனி கங்கை ஆற்றில் ஓடம் செலுத்தாதீர்கள். இவர்கள் எப்படி கங்கையை கடக்கிறார்கள் என நான் பார்த்து விடுகிறேன். ராமரை எதிர்கொண்டால் என் வில்லும் வேளப்படையும் பரதனை கொல்லும். இவன் படைகளை நானே அழித்து என் கடமையை செய்வேன் என வீர வசனங்கள் பேசிக்கொண்டிருந்தான். அதே சமயம் வடகரையிலோ பரதன் தன்னை எதிர்க்கும்படியாய் ஒரு படை எதிரே தோன்றியிருப்பதைக் கண்டு யார் இவர் என அமைச்சர் சுமேந்திரரிடம் வினவ, அதற்கு அவரோ, மன்னா, இவன் பெயர் குகன், கங்கை ஆற்றின் இரு கரைகளில் ஓடும் நாவாய்களுக்கு சொந்தக்காரன், ராமரின் உயிர் தோழன் என்றார். அவ்வளவுதான். அதை கேட்டதும் பரதனோ, ராமருக்கு நண்பனா? அப்படியென்றால் நானல்லவா அவனை முன் சென்று காண வேண்டும் என தன் படைகளை விலக்கி தனியே முன் சென்று தனித்து நின்றான் பரதன். அதை கண்டதும் அதிர்ந்து போன குகனோ, என்ன இது? எதிர் நிற்பவன் மான்தோல் உடுத்தி ஆயுதம் களைந்து கவலையுடன் அல்லவா வந்து நிற்கிறான். லட்சுமணனைப் போலவே கண்ணீர் வடித்து துன்பத்தில் உழலும் இவன் ராமர் இருக்கும் திசையை கையெடுத்து அல்லவா வணங்குகிறான் என எண்ணியபடியே படகை செலுத்தி பரதனை காண முன் சென்றார் குகன். பரதனும் குகன் அருகே வந்ததும் அவரை ஓடி சென்று தழுவியபடி, குகனே, ராமரை அழைத்து சென்று அரசனாக்கவே இவ்விடம் வந்தேன் என்று கூறினான். அதை கேட்டதும் குகனும் மகிழ்ந்து போய் விழுந்து வணங்கி, பரதா, தந்தை தந்த ஆட்சி தீயதே என்பதை உணர்ந்த நீ 1000 ராமருக்கு சமமானவினே. என் பெருமான் ராமனுக்கு பின் பிறந்த பரதன் எவ்வாறு தவறு செய்வான்? உன் மரபில் வந்த புகழெல்லாம் நீ உன் புகழாய் ஆக்கிக் கொண்டாய் பரதா என்று அன்புடன் அவனை கட்டி தழுவினார். பின் ராமர் எவ்வழி சென்றார் என கேட்ட பரதனிடம், பரதா, இதோ இதுவே ராமர் தங்கிய இடம். அவர் படுத்த புல் படுக்கை. ராமன் தூங்கிய போது லட்சுமணன்
வில் ஏந்தி விழி மூடாமல் பாதுகாத்தான் என முன்னர் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் கூற, அதையெல்லாம் கேட்ட பரதனோ, ஐயோ, என்னாலே அண்ணலுக்கு இந்த நிலைமை, லட்சுமணனை போல் அடிமை பணி செய்ய என்னால் முடியவில்லையே என கலங்கியபடி குகனிடம், ஐயா, எங்களை தயை கூர்ந்து தென்கரையை அடையச் செய்து ராமரை தேட உதவி செய்யுங்கள் என்று வேண்டினான். அவ்வாறே அதை ஏற்ற குகனும் பரதனை அன்புடன் தழுவி அப்போதே பல்வேறு வடிவ நாவாய்களை கொண்டு வர ஆணையிட்டு அதில் பரத படைகளை கங்கையை கடக்க உதவி செய்தான். இறுதியாய் பரதனும் தென்கரை புறப்பட அப்போது அவன் குகனுக்கு இளையவன் சத்ருகனையும் தாய்மார்கள் கோசலை, சுமித்திரை, கைகேயி என மூவரையும் அறிமுகப்படுத்த குகனும் தன் அந்த 3 தாயாரையும் வணங்கி சகோதரன் சத்ருகனை தழுவி அவர்களுக்கு விடை கொடுத்தான். அதன் பின் ராமாயணத்தில் குகன் அதிகம் தென்படுவதில்லை. இறுதியாய் 14 வருடம் கழித்து ராவணனை வென்று அயோத்தி திரும்பும் ராமர் குகனை சந்தித்து அவனிடம் அன்புடன் நலம் விசாரித்து அதன் பின்னரே அயோத்தி நோக்கி நகர்கிறார். மேலும் தன் பட்டாபிஷேக நிகழ்வின் போது குகனையும் அன்புடன் வரவேற்று அவனுக்கு பொன்னும் பொருளும் பரிசாய் கொடுக்கிறார் ராமர். இவ்வாறாய் ராமாயணத்தில் நிறைவு பெறுகிறது குகன் எனும் கதாபாத்திரம். வால்மீகி முனிவரின் மூல ராமாயணத்திலே குகன் எனும் கதாபாத்திரமானது ராமருக்கு முன்பே பரிச்சயமான பாத்திரமாகவும் ராமர் கங்கையை கடக்க உதவி புரிந்த ஒரு சிறு கதாபாத்திரமாகவுமே காட்டப்பட்டுள்ளது. ஆனால் நம் கம்பர் தன் கம்ப ராமாயணத்தில் ராமருக்கு முன்பின் தெரியாத குகன் தன் உயிரையே தருவதாய் தன்னையே அர்ப்பணித்த ஒரு உயர்ந்த கதாபாத்திரமாய் கூறியுள்ளார். காரணம், கம்பர் ராமர் எனும் கதாபாத்திரத்தை தெய்வமாய் கருதாமல் அவரை தெய்வ நிலையில் இருந்து இறங்கி வந்து மனித அவதாரம் எடுத்த ஒரு மனிதனாகவே தன் காவியத்தில் கருதுகிறார். அதேபோல் வரும் ஒவ்வொரு துணை கதாபாத்திரத்திற்கும் மதிப்பளித்து அவர்களையும் உயர்த்தி முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காட்டியுள்ளார். அதில் இந்த குகனும் ஒருவரே. ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த பதிவுல ராமாயணத்திலிருந்து குகன் எனும் கதாபாத்திரம் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.